ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு ஈஸி சமையல் கிச்சன் அண்ட் கார்டன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சிக்கன் வறுவல் தாங்க பார்க்க போகிறோம். சிக்கன் வறுவல் ரொம்ப ஈஸியான முறையில் சிம்பிளாக எப்படி செய்கிறது, அதே சமயம் சுவை மாறாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வாங்க, இந்த சிக்கன் வறுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கியிருக்கிறேன். பிராய்லர் சிக்கன் தான் வாங்கியிருக்கிறேன். இது எப்படி வறுக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மண் சட்டியில் தாங்க சமைக்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு மண் சட்டி வச்சுட்டேன். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் தான் சேர்க்குறேன். ஒரு 50 ml அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். மண் சட்டி நல்லா காஞ்சிருச்சு. மண் சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயும் காஞ்சிருச்சு. இப்போ இதை சிக்கனை தாளித்து விட்டுறலாம். பாருங்க, நான் வந்து சோம்பு, கிராம்பு வந்து ஒரு 4-5 கிராம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 ஏலக்காய், சோம்பு இது மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாங்க. எப்பயுமே வந்து மட்டன் சிக்கனுக்கெலாம் வந்து கடுகு போட்டு தாளிக்கக்கூடாது. அதனால் சோம்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா இதெல்லாம் வதங்கி வரட்டும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். இந்த வறுவல் வந்து மண் சட்டியில் செய்யும்போது அவ்வளோ அருமையாக இருக்குங்க. இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இது ஈஸியாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த மாதிரி பாதி வதங்கின உடனே இது கூடவே வந்து தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கணும். பாதி அளவு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 2 தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது வந்து சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சிக்கன் வறுவல். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம், நீங்கள் பெரிய வெங்காயத்துலேயும் செய்யலாம். வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது இந்த வறுவல் வந்து இது ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். நான் வந்து எப்பயுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எல்லோ கலரில் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மஞ்சள், கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருவேன். இது கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து, தண்ணி விடாமல், தண்ணிக்கு பதிலாக நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சி வச்சுருவேன். அதனால தான் இது எல்லோ கலரில் இருக்குது. இது 1 மாதத்துக்கு இருந்தாலும் கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கியிருக்கிறேன். பிராய்லர் சிக்கன் தான் இது. இதெல்லாம் இதில் சேர்த்து விட்டுறலாம். இப்போ சிக்கன் வாங்கும்போது நான் எப்பயுமே காலையும் சேர்த்து தான் வாங்குவேன். கால் வந்து இந்த தோலெல்லாம் உரிச்சிட்டு, இப்போ நல்லா நெருப்பில் வாட்டி தோலெல்லாம் உரிச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணி போட்டு சமைக்கலாங்க. காலில் வந்து கொலாஜன் சொல்லி ஒரு பொருள் இருக்குது. அந்த சத்து வந்து நம்மளோட எலும்புகளுக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்ம எலும்புகளில் எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த கொலாஜன் வந்து ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குங்க. அதனால் இந்த காலை வந்து நம்ம எப்பயுமே கழிக்காமல் வாங்கி அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை கீழே வாட்டினோம்னாவே அந்த மேல் தோலெலாம் உரிச்சு வந்துடும். அவங்களே கடையிலேயே உரிச்சு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம மஞ்சள்லாம் போட்டு கழுவிட்டு வாங்கி சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு எலும்பு தேய்மானங்கிறது கண்ட்ரோல் ஆகுங்க. மூட்டு வலி, முழங்கால் வலி இருந்தாலும் சரியாகும்.
அதனால் நான் காலோடு தான் எப்பவுமே வாங்கி சமைப்பேன். இப்போ இந்த சிக்கன் வந்து ஒரு வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு தான் சேர்க்குறேன். இந்த உப்பு சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த உப்பு இதெல்லாம் சேர்ந்து சிக்கன் வந்து நல்லா தண்ணி விட்டு வெந்து வரும், சுருண்டு வரும். இப்போ இந்த சுருண்டு வரும்போது தான் நம்ம மசாலாலாம் சேர்க்கணும். இது கொஞ்சம் நேரத்துக்கு இப்போ வந்து இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த சிக்கன் வந்து எண்ணெயில் நல்லா இப்படி வதங்கி வரும்போது சுருண்டு வரும். நல்லா சுருண்டு வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மசாலா சேர்க்கணும். அப்போ தான் மசாலாலாம் வந்து அதில் நல்லா பிடிச்சி வேகும். இது அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டோம். இப்போ திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணியே விடலை, ஆனால் சிக்கன் வந்து தண்ணி விட்டு வெந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த சிக்கன்லேயே தண்ணி இருக்கும். இது வந்து கறி ஓரளவுக்கு உருண்டு வந்துடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம கறி வந்து வதக்கிட்டு தான் மசாலா சேர்க்கணும். இந்த கறி நல்லா உருண்டு வரும்போது அந்த மசாலாவை நல்லா உள்ளே இழுத்துக்கிறது தகுந்த மாதிரி நல்லா சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அப்போ நம்ம மசாலா பொடியெல்லாம் போட்டோம்னா தான் நல்லா சிக்கனில் மசாலாலாம் பிடிச்சி வேகும், நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், உருண்டு வந்துச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள். இதெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நான் வந்து இது வறுவலாக தான் பண்ண போகிறேன். கிரேவியெல்லாம் வைக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இது 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 3 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள். இதுக்கு போதுமானதாக இருக்கும். அதே இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இந்த கறியில் பிடிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விட்டுறலாம், வேக வச்சுக்கலாம். இதை திரும்ப மூடி வச்சிடலாம், அப்படியே வேகட்டும். இப்போ இந்த சிக்கன் வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுட்டோம். பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். கறி நல்லா வெந்துருச்சுங்க. இது வந்து பிராய்லர் சிக்கன்ங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நாட்டுக்கோழியாக இருந்தால் ரொம்ப நேரத்துக்கு வேக வைக்கணும். இது வந்து பிராய்லர் கோழிங்கிறதுனால சீக்கிரமாக வெந்துடும். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரட்டும். இப்போ நீங்கள் கிரேவி மாதிரி வேணும்னா இப்போயே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா கறி வெந்துருச்சு. ஆனால் நான் வந்து கொஞ்சம் நல்லா ட்ரையாக தான் வறுவலாக பண்ண போகிறேன். அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இது வேக வச்சுக்கிறேன். திரும்பவும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சா போதும். மூடி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, பார்க்கலாம். பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு பாருங்கள். தண்ணியெல்லாம் வற்றி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குதுங்க. நல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு.
இப்போ வந்து கொஞ்சம் கடைசியாக நம்ம வந்து மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சூப்பராக மனம் அருமையாக இருக்குதுங்க. கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்க்குறேன். நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம், அதனால் கம்மியாக சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு நிறையா வேணும்னா நிறையா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம் மல்லித்தழை. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வறுவல், சிக்கன் வறுவல். இந்த மாதிரி சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷத்துக்குள்ளே தான் ஆகும். பாருங்கள், அருமையான ஒரு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சாப்பாட்லேயும் போட்டு சாப்பிட்லாம். நீங்கள் இட்லி தோசையில் தொட்டும் சாப்பிட்லாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வச்சிட்டிங்கன்னா தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். இதுவே இப்போ வந்து கிரேவி மாதிரி தான் இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஆனால் இப்போயே சாப்பிட்ற பக்குவத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அருமையான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. சூப்பரான சுவையான சிம்பிளான ஒரு சிக்கன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.